வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோந்தா புயலின் காரணமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இரவும் பகலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட இந்த பகுதிகளுக்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகளும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நேற்று இரவு முதலிருந்து இந்த சென்னையில் பல பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த மோந்தா புயல் வடமேற்கு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆந்திரா பகுதி, அதாவது காக்கிநாடா மற்றும் மசூலிப்பட்டினம் இடையே இந்த மோந்தா புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், முடிச்சூர், வரதராஜபுரம் மற்றும் பல்லாவரம், மாங்காடு, பூந்தமல்லி, திருவள்ளூர் இந்த பகுதிகளெல்லாம் மிதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. தற்போது வாகன ஓட்டிகள் ஒரு சிரமத்துடன் வாகனத்தை ஓட்டுகிறார்கள் என்று சொல்லலாம். அதே போல் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்க தொடங்கி இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கினாலும் மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து மின் மோட்டார் மற்றும் மின் இயக்கி மூலம் அந்த தண்ணீர்களை வெளியேற்றி வருகின்றன நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒருபுறம் சென்னைக்கு புறநகர் பகுதிகளில் அரசு மெத்தனப்போக்கோடு செயல்படுகிறது என்று சொல்லலாம். நான் தற்போது இருப்பது மாதாவரம் பகுதியில் இருக்கிறேன். இந்த மாதாவரம் பகுதி வெஜிடேரியன் கார்டனில் தண்ணீர் தேங்க தொடங்கி இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துடன் வாகனத்தை ஓட்டி வருகின்றனர் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த மழையானது அதிகமாக ஆகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் இன்று திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய தேவைக்காக மாத்திரமே பொதுமக்கள் வெளியே வர வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. அத்தியாவசிய தேவை இல்லாமல் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என்றும் அரசு அறிவுறுத்தி வருகின்றனர். தொடர்ந்து சுழற்சி முறையில் மாநகராட்சி அதிகாரிகள் பல பகுதிகளில், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தங்களுடைய வேலையை அதிகமாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இந்த மாதாவரம் பகுதி முழுவதுமாக மழைநீர் தேங்க தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது நீங்கள் பார்த்தமையானால் சென்னை மாநகராட்சியிலிருந்து கூட ஒரு பொக்லைன் வண்டி இங்கே உள்ளே சென்றுட்டு அங்கே இருக்கிற அந்த பள்ள மேடுகளை சரி பண்ணிவிட்டு அவங்க வெளியே போயிட்டுருக்காங்க. இதுபோல் பல இடங்களில் மாநகராட்சி அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சென்னைக்கு புறநகரான பல பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழிமா இருக்குன்ட்டு பொதுமக்கள் பலரும் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். 2 நாளைக்கு முன்பதாக நம்ம ஒரு ஸ்டோரி ஒன்று வெளியிட்டிருந்தோம். விஐபிஸ் இருக்கக்கூடிய ஏரியா மற்றும் சாமானிய மக்கள், பாமர மக்கள் இருக்கக்கூடிய ஏரியாஸ் எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஸ்டோரி மூலிமா வெளிப்படுத்தியிருந்தோம். தற்பொழுது இந்த தாழ்வான பகுதிகள், அதாவது சாமானிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து மழைநீர் தேங்கி இருப்பது என்பது ஒரு பொதுமக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். உடனடியாக மழைநீர் தேங்கியுள்ள இந்த பகுதிகளெல்லாம் அரசு அதிகாரிகள் உடனடியாக பார்வையிட்டு பொக்லைன் மூலமாகவும் மின் இயந்திரங்கள் மூலமாகவும் தண்ணீர் மோட்டார் மூலமாகவும் இந்த தண்ணீரை வெளியேற்றினால் நல்லதாக இருக்கும் என்று இங்குள்ள பகுதி மக்கள் கோரிக்கையாக வைக்கின்றனர்.